இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ. வழி தப்பி போனவர்கள். சரி, அப்ப என்ன பண்ணுங்கன்னா எல்லாரும் பைபிள் எடுத்து தொடர்ந்து அதிலிருந்து ஒரு 5-6 வசனம் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. படிங்க எல்லாரும். ஆனாலும் எல்லாரும் சீக்கிரம் எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோ. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கங்க. பைபிள் எடுத்துக்கங்க. தொடர்ந்து படிங்க. தப்பு இல்லாம படிங்க. அக்காலத்திலே எல்லாம் சேர்ந்து படிக்கணும். ஒண்ணுலப்பா அந்த வாசிச்ச வசனத்துல இருந்து தொடர்ந்து வாசிக்கும். 8ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்து. அக்காலத்திலே யூதாவினுடைய ராஜாக்களின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரபுக்களின் எலும்புகளையும் ஆசாரியர்களின் எலும்புகளையும் தீர்க்கதரிசிகளின் எலும்புகளையும் எருசலேமுடைய குடிகளின் எலும்புகளையும் அவர்களுடைய பிரேத குழிகளிலிருந்து எடுத்து அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டதுமாயிருந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வானத்தின் சர்வ சேனைக்கும் முன்பாக அவர்களை பரப்பி வைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வாரி அடக்கம் பண்ணப்படாமல் பூமியின் மேல் ஏறுவாகும். இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியாயிருந்து எல்லா இடங்களிலும் துரத்திவிடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமாகிய இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்வேன் என்று சொல்லி நான் மனஸ்தாபப்படுகிறவர் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலையாய் தன் வேலையை என்ன தெரியுமா, சில பேர் மேல அது சரியான ஒரு ஸ்பிரிட் இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய இன்னைக்கு ஆராதனைக்கு முன்னுக்கே நிறைய ஸ்பிரிட்ஸ் வந்து அப்படியே ரொம்ப போராடுறது ஆவிய உணர்வு. அப்படிப்பட்ட ஸ்பிரிட்ஸ் உணரும் போது எப்பாவது ஒரு பண்டிகை, ஒரு முக்கியமான நாட்கள், அந்த மாதிரி நாட்கள் வரும்போது உபவாசம் இருக்கிற பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, வசனத்தை ஜெபிக்கிறவங்க எல்லாருக்குள்ளயும் அந்த தெய்வ பக்தி அதிகமானதா இந்த புதுசா வர்றவங்க, கத்தருக்குள்ள நிற்கிறவங்க, அவங்க எல்லாருமே பலப்பட முடியும். அப்படிங்கிற சொல்லுவாங்களா? சபை நடத்தணும்னா 4 பக்கமும் பிடிச்சுக்கணும். ஒண்ணு, நம்மள நம்ம நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சொல்லுவாங்க. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்ன பேசுறாரு கரெக்டா காதுல கேட்கணும். மூணாவது, தீய சக்திகளுடைய போராட்டம் இருக்கும், அதை வெட்டி அதை அப்புறப்படுத்தணும். அப்படியே சொல்லுவாங்க. நம்ம தெய்வத்துக்கு வர்றவங்க மட்டும் நல்லா பிடிச்சுக்கணும். நம்மள நம்ம என்ன செஞ்சுக்கணும், நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம என்ன செஞ்சுக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும். How we manage, நம்மள நாம எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது. நான் ஒரு புக்ல படிச்சேன், உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு எதிரி யாரா, அவனுக்கு அவன் தானா. உங்களுக்கு முதல் எதிரி யாரு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு யாரு முதல் எதிரி? நல்ல வாய்ந்த சொல்லுங்க. எனக்கு நான் தான் முதல் எதிரி. அது முதல்ல புரிஞ்சுக்கீங்க. இந்த வேதத்துல இந்த வசனங்களை வாசிச்சீங்களே, இதுல பழைய வருட செய்தியாக ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சொல்லுது தெரியுமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. விழுந்தவர்கள் படிக்கிறப்ப இப்ப நான் எப்படி பேசுறேன் பாருங்களேன், அந்த மாதிரி பேசணும். அபிஷேகத்துல ஆவியில நிரம்பி பேசணும். சொல்லுங்க. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு கேள்வி இல்ல, கர்த்தர் கேட்பாரு. மூணாவது ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த கேள்வி பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். இவர்கள் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? ஏன்னா ஒரு நாள் வழி தப்பி போனா பரவாயில்ல, இவங்க அடிக்கடி வழி தப்பி போறாங்க. ஹல்லேலூயா. அடிக்கடி என்ன செஞ்சாங்க, வழி தப்பி. சரி, இந்த வருஷத்தை கூட்டி கழிச்சு பார்ப்போம். போன வருஷம் கூட நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு நல்லா ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக. இங்க இருக்கிற சில விசுவாசிகள்லாம் 10 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம், 15 வருஷம் நிறைய ஆராதித்த கர்த்தருடைய பிள்ளைகள். வருஷா வருஷம் நீங்க ஆராதிக்க வர்றீங்க, ஜெபத்தை கேட்கறீங்க, எல்லாம் செய்றீங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்ன பதில் அப்படின்னு கேட்டா, நீங்க இந்த வருஷத்துல போன வருஷத்தை விட என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்க? முதல் கேள்வி என்ன? வழி அதாவது விழுந்தவர்கள். ரொம்ப நேரம் பேச முடியாது, என்ன 5 நிமிஷம் தான் இருக்கு. நல்லா புரியுங்க. விழுந்தவர்கள்
எழுந்திருக்கிறது இல்லையோ? சரி, கடந்து வந்த பாதையில எங்கெங்கெல்லாம் விழுந்த அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும். சில நேரங்கள்ல ட்ரெயினுக்கு நீ லேட்டா போய் ட்ரெயினை விட்டு இருப்ப. அப்பனா உன்னோட டைம் மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னு உனக்கே தெரியும். அலையில சொல்லுவாங்க. அப்ப உன்னை நீ திருத்திக்காம நீ தேவனை மாற்ற முடியுமா? சொல்லு, முடியாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, எங்க வீட்டுல நல்ல ஒரு வளர்ச்சி இல்லைங்க, எங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வந்தார். அவர் என்ன சொன்னாரு, இந்த வாசல் படிய கொஞ்சம் தள்ளி வைங்க, அந்த பக்கம் ஜன்னலை மாத்தி வைங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன இடம் சரியான இடமே இல்ல. அப்ப நல்லா கவனி, இவங்க மாத்திக்காம இருக்கிறப்ப, இவங்களை ஜன்னலையும் கதவையும் மாத்தி வச்சா வாழ்க்கை மாறுமா? வாழ்க்கை சொல்லு, மாறாது. மக்களை யாரை மாத்தணும்? யாருக்கு எதிரி யாரு? சொல்லு. 10 மணில நல்லா ஒரு மணி நேரம் ஆரம்பிச்சோம், நன்றி சொன்னோம். வருஷ கடைசியில் தேவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிகளும் நம்ம செலுத்தணும். அதுக்கு பிறகு சபையில எல்லாருக்கும் சாட்சி சொன்னோம், உங்க குடும்பத்தோட சாட்சிகளை சொல்லி பாடலை பாடி துதிச்சு இப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை போயிட்டு இருக்கிறோம். அப்ப நல்ல கவனி, இப்ப கர்த்தருடைய வார்த்தை எரேமியால வருது, விழுந்தவர்கள். நான் புதிய வருஷத்துக்கு கூட்டு போறேன். இனிமே உன் வாழ்க்கையில நீ எங்கேயாவது விழுந்தீங்கன்னா முதல்ல டக்குன்னு என்ன செய்யணும்? சொல்லு. ஆமா, இந்த விழுந்தவர்கள் முதல்ல ஏன் எந்திரிக்கிறதுல தெரியுமா? அதுக்கு 3 காரணம். முதல் காரணம் என்ன தெரியுமா? விழுந்துட்ட உடனே அந்த சின்ன பிள்ளைங்க விழுந்து வச்சுக்க உடனே அந்த இடத்த அடி அப்படின்னு சொல்லி ஏனோ பேர் அது பொருந்தும். உடனே விழுந்த பையனை அந்த இடத்த போய், டேய் இந்த இடத்துல நான் விழுந்த, இந்த இடத்துல அந்த இடத்த அடிப்பாங்க. இது சரியா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கடைசி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மேஜை இடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி 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 மேஜை உட்கார்ந்துக்கவங்க ஓடி வந்து இடிச்சுட. யாருல இடிச்சது? உன் கண்டுதான் நீ பொருளில வச்சிருக்கீங்க. நீ பாட்டு போய் மடங்கு இடிச்சுட்டு கை அறுத்துக்கிச்சு, காலை அறுத்துக்கிச்சு, இது இடிச்சுக்கிச்சு. நல்லா கவனி, நீ உன் வாழ்க்கையில சரியா இருந்தா எந்த விதத்திலையும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்காது. அல்லேலூயா. இந்த வருஷத்துல முதல்ல நீ எங்கெல்லாம் விழுந்த அதை நீ கொஞ்சம் யோசிக்கணும். அதுயா இப்ப கவனி, எந்த இடத்துல நீ கர்த்தருடைய வார்த்தையை கவனி. நீ எங்கெல்லாம் விழுற அப்படின்னா காலையில எழுந்ததோ நீ தூக்கத்துல படுக்கையிலேயே படுத்திருப்ப. சோ அந்த இடத்துல உனக்கு எங்க தப்பு வருது? வெள்ளைக்காரன் உலகம் ஃபுல்லா ஆட்சி பண்ணாங்க. இங்கிலாந்து மக்கள் உலக மக்களும் எல்லா இடத்துலயும் காலனி ஆதிக்கத்துல கொண்டு வந்து எல்லாரையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணாங்க, ஆட்சி செய்தார்கள். சூரியன் அஸ்தமிக்காத நாடுன்னு பேர். அதுக்கு அந்த இங்கிலாந்து ராணி சொன்னாங்க, நாங்க என்ன செய்வோம்னா நேரத்தோட படுத்து காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறோம். இந்த ஒரே ஒரு பழக்கம் தான் எங்களை உலகம் எங்கிலும் ஆட்சி செய்ய வைக்கிறது. வரப்போற வருஷத்துல உன் வாழ்க்கையில டியூட்டி வித்தியாசமா இருக்கும். நிறைய பேர் எழுந்து கேட்பாங்க, ஞானமா கேட்பாங்க, மாஸ்டர் எங்க டியூட்டி மாத்தி போட்டுட்டாங்கன்னா எங்களால எப்படி டைம் மேனேஜ் பண்ண முடியும்? சொல்லுங்க. இப்ப பாஸ்டர் கனடா, இந்த மாதிரி அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகள்னா நிறைய பேரு அங்க நாடு ஃபுல்லாவே என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஷிஃப்ட்ல ஆள் போடுவாங்க. இப்ப நம்ம ஊர்லயும் நரேந்திர மோடி பேருக்கு எப்படி எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் 6000 சொன்னாலும் அதே மாதிரி அடுத்த ஒரு சட்டம் கொண்டு வர போறாரு. அது என்னன்னா மாடு, பெரிய பெரிய கடைலாம் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். கனடாவில் 24 ஹவர்ஸ் காஃபி ஷாப் வந்துருக்கும். இங்க நம்ம ஊர்ல 10 மணிக்கு பிறகு டேய் கடையை மூடு, டேய் கடையை மூடு, 10 மணிக்கு பிறகு என்னடா கடை அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப என்ன சொன்னாங்கன்னா 10 மணிக்கு பிறகு பொழுது வெளியில வரைக்கும் கடை இருந்துச்சுன்னா 3 ஷிஃப்ட்ல வேலை செஞ்சா அப்ப மறுபடியும் ஒரு பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப ஏன் கடையை மூடி வைப்பானே? ஒரு விஷயம், மெட்ராஸ் 24 ஹவர்ஸ் இயங்குதா இயங்கலையா? நைட் ஃபுல்லா லாரி ஓடுது, பஸ் ஓடுது, ஜனங்க அங்க இங்க பிரயாணம் பண்றாங்க. அப்படின்னா கவனிங்க, வாழ்க்கை 24 ஹவர்ஸ் நடக்குது. வாழ்க்கை 24 ஹவர்ஸ் நடக்குது. அப்ப எல்லாரும் ஷிஃப்ட்டுக்கு போறவங்க இருக்கிறாங்க. அப்ப நீ ஓ வாழ்க்கையில இந்த வேலைக்கு 8 மணி நேரம், தூக்கத்துக்கு 8 மணி நேரம், மற்ற காரியங்களுக்கு 8 மணி நேரம், 8 வாழ்க்கையை கூட்டிட்டு அந்த நேரத்துல அந்த காரியத்தை செய். இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க இப்ப நானு, வினோத், சூரியன், நாங்க எல்லாருமே நைட் ஷிஃப்ட் போற ஆட்கள். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்களுக்கு எந்த நேரத்திலும் 24 ஹவர்ஸ் டியூட்டி. எப்பவும் போன் வரும், எப்பவும் ஜெபம் வரும், எப்பவும் ஆட்கள் இருப்பாங்க, எப்பவும் தேவைகள் இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்க வாழ்க்கைய அதுக்கு தகுந்த மாதிரி, நான் பகல்ல காலையில சாப்பாடு சாப்பிட்டு 10 மணிக்கு படுத்து மத்தியானம் 1 மணிக்கு எழுந்திருப்பேன்.
அடையில சொல்லுங்க. என் கூட செட் இருக்காங்க ஆனந்தி, அவங்க எல்லாம் கூட நைட் ஷிஃப்ட் போயிட்டு வருவாங்க. அவங்க எல்லாரும் கூட அப்படிதான் தூங்குவாங்க. அப்ப தூங்குறப்ப இந்த நேரம் போயிட்டா அது கூட சாப்பிடுற நேரம். நீ எங்க விழுந்துடுறா, முதல்ல கையில கட்டிருக்க கடிகாரத்துல விழுந்துடுற. 4 மணிக்கு கிளம்புற நீ கரெக்டா 2 மணிக்கு கிளம்பிடுறா. வெள்ளக்காரன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உலகம் ஃபுல்லா ஆட்சி பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நாங்க முன்னாடியே எழுந்துடுறோம். காலையில முன்னாடியே எழுந்து 1 மணி நேரத்தை நீ கடைபிடிச்சினா அந்த நாள் முழுக்க உனக்கு 1 மணி நேரம் சேவ் ஆகும். அப்ப இதுல நீ விழுந்துட்ட. இந்த வருஷத்துல நீ எந்த நேரம் ஜெபம் பண்றியோ அந்த நேரங்கள் தவறி இருக்கும். ஆராதிக்கிறதே 1 மணி நேரம் தான். நீ இன்னைக்கு சரியா 1 மணி நேரம் கர்த்தருக்கு துதி செலுத்தாம உனக்கு வாக்குத்தத்தமோ தீர்க்கதரிசனத்துல கிளீன் வச்சுட்டு அந்த எனக்கு இந்த வசனம் வச்சுக்கிறதுக்கு நீ நல்லா என்ன செஞ்சுக்கணும். நீ நாள் ஃபுல்லா தூங்கி குளிச்சு ஜெபிச்சு ஒரு நாள் உலகத்தா அரசியல்வாதி பந்துன்னு சொல்லி கடையை போடுறானா, நீ என்ன பண்ணு, உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்காக உனக்குள்ள இருக்கிற ஆவிக்காக ஒரு நாள் நீ கடையை மூடு. இன்னைக்கு ஃபுல்லா தேவ சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய எப்படிலாம் நடத்தி வந்தாரு, எவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிஞ்சது. அப்ப அந்த கிருபையை இழந்துட்ட பத்தியா, வருஷம் நீ திருக்கதர்சனம் வாங்குவ, வாக்குத்தத்தம் வாங்குவ, கர்த்தரோட ஆசீர்வதிப்பாரு, எல்லாம் நடக்கும். ஆனா உன் டைம் மேனேஜ்மெண்ட் கெட்டு போன கடிகாரமே 2 நேரம் சரியா டைத்தை காட்டுமா. திரும்ப சொல்றேன், கெட்டு போய் ஓடாத கடிகாரமே 7:15 நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க. காலையில ஒரு 7:15 சரியான டைம், நைட் ஒரு 7:15 கெட்டு போய் நின்று போன கடிகாரமே ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான டைத்தை காட்டுது. அப்படின்னா நீ உன் வாழ்க்கையில நேரத்தை சரியா கடைபிடிக்கலன்னா நீ என்ன வாக்குத்தத்தம் வாங்கியோ, நீ என்னத்தை ஜெபம் பண்ணியோ, நீ என்னத்தை அப்ப கடவுளை போய் குறை சொல்லாத. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. சோ இந்த வருஷத்துல நீ அங்கே விழுந்திருக்கிற. முதல்ல வரப்போறதுலாம் நாட்கள், வரப்போறதுலாம் வருஷம், வரப்போறதுலாம் காலம். இப்ப எல்லாரும் புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு புது வருஷம் ஒண்ணு இல்ல, பூமி இன்னொரு தடவை சூரியனை சுத்த போகுது. எல்லாம் சரியா கவனிக்கிறீங்களா? நல்லா கேக்குறீங்களா? சோ இந்த இடத்துல நீ விழுந்துட்ட. நீ மறுபடியும் இந்த மாதிரி அழுக்க வாழ்க்கை, குப்பை வாழ்க்கை, உன்னை திருத்திக்காத வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாளும் கர்த்தர் உன்னை வந்து இறங்கி உன்னை முறுக்கியோ உன்னை திருக்கியோ உன்னை ஒண்ணு பண்ண முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் 3 விதமான பக்தி. முதல் பக்தி பௌத்த மதம். எல்லா உலகம் ஃபுல்லா இருக்காங்களே புத்தர், அவர் என்ன செஞ்சாருன்னா கடவுள் அற்புதம் செய்ய மாட்டார், கடவுள் அதிசயமா செய்ய மாட்டார், நீ வாயை திறந்தீனா உனக்கு எல்லாம் வந்து வைக்க மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். நீ என்ன பண்ணு, முதல்ல பக்தினா கடவுள்னா நீ வாழ்ற வாழ்க்கையை பத்தி மனம் மலரட்டும். சொல்லுங்க, உள்ளம் அழகானால் எல்லாம் அழகாகும். நேரமும் காலமும் சரியா வரணும்னா நான் நேரத்தையும் காலத்தையும் சரியா மதிக்க பழகணும். அப்ப அடுத்த வருஷம் நீ உள்ள போற, அடுத்த வருஷம் வெளியே போகும்போது நீ எது நல்லா சரியா பழகிக்கும். சொல்லு நீ எதுல விழுந்துடுற. இறைமையோட கர்த்தர் கேட்கிறாரு, இந்த மக்கள் அந்த விழுகைக்கு காரணமே அவங்க நேரத்தை சரியா பயன்படுத்தல. சின்ன பிள்ளைங்கன்னா விழுந்த இடத்துல போய் இதை அடிச்சிரு சொல்லலாம். நீ எப்போ எங்க விழுந்தியோ அந்த இடத்தை அடிக்காத, அடுத்தவன் அடிக்காத, உன்னை நீ 4 அடி அடிச்சுக்கோ. என் புத்திய அப்படின்னு உன் புத்தியே ஏதாவது அடிக்கணும்னு தோணுதோ அந்த உனக்கே பனிஷ்மெண்ட் கொடு. அது எப்படி வெள்ளக்கார பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னா, எந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சு நம்ம தவறுறோமோ அதை முன்கூட்டியே இதுல மழுங்கி போயிடும். முதல்ல 8 மணி, அப்புறம் 8, அப்புறம் 9, நாளை எந்திரிக்கிறது சொல்றேன், அப்புறம் 10, அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் மாத்திக்கலாம். எங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கணும்னா ஐயோ அப்புறம் கொடுத்துக்கலாம்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம மனசு சத்து போக்குகளை சொல்லி வாழ்க்கையே சிஸ்டமேட்டிக்கா இல்லாம நம்ம வார்த்தையில தவறிடுவோம். நேரத்துல தவறுனா வாழ்க்கை முழுக்க என்ன செஞ்சிடும், தவறிடுவோம். அப்ப அதுல நீ தவறாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அது நீ செக் பண்ணு. பூமி அடுத்து ஒரு தடவை சூரியனை சுத்தி வர போகுது, எனக்காக டைம் மிஸ் ஆகுமா? சொல்லுங்க. கன்னியாகுமரி 4 தடவை கன்னியாகுமரி போயிருந்தேன். அப்ப எல்லாரும் சூரிய உதிக்குது எல்லாம் இருந்தாங்க. நான் சொன்னேன் சூரியன் எல்லா நாளும் கரெக்டா சரியான டைம்ல உதிக்குது. அழிவே சொல்லு பார்க்கலாம். சரியான நேரத்துல செய்யுது, மறையுது. ஒரு அம்மா என்ன பண்ணுது, நல்ல பகல்ல தூங்கிட்டு இருப்பேன், ஈவினிங்ல தூங்கிட்டு மறையிற நேரத்தை உதிக்கிற நேரம் வந்து உட்காந்துது. அதுக்கு என்ன செய்யுது, சில நேரத்துல மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு எழுச்சிட்டு பொழுது முடிஞ்சு நினைக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு. அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு நேரமே மாற்ற முடியல. நல்லா கவனிப்பிள்ளைய, இன்னைக்கு எதுல நீ விழுந்த, உங்ககிட்ட என்னென்ன விலகீனம் இருக்குது, எதை திருத்திக்கலாம், எந்த நேரத்துல வழி தப்பி போன,
எங்க நிறைய சொல்லுவேன், கசப்பான அனுபவங்களை, அந்த பாடத்தை மறக்க கூடாது. அந்த நிகழ்ச்சிகளை கண்டிப்பா என்ன செஞ்சிடணும். சொல்லுங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிகழ்ச்சியை மறக்க மாட்டோம், பெற்றுக்கொண்ட அனுபவத்தை என்ன செஞ்சிருவோம், மறந்துடும். திரும்ப 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 இஸ்ரவேல் மக்கள் வழி தப்பி போனாங்க, விழுந்தாங்க. அவங்க அந்த வருஷம் ஃபுல்லா நீங்க போய் தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில தீர்க்கதரிசனம் படிக்கணும், வாக்குத்தத்தம் படிக்கணும். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், யாரு கடவுளே வந்து உன்னை நேரடியா ஆசீர்வதிக்கிறாலும், ஓ மனம், உனக்குள்ள இருக்கிற உள்ளம் சரியானபடி உன் வாழ்க்கையை, நான் சொன்னேன் உன் வாழ்க்கை யார் கையில இருக்குது. திரும்ப சொல்லு சொல்லு. ஒரு வாலிப பையன் பிலிப்பை காணும், பிலிப்பு உனக்கு சொல்ல புரியும். பிலிப்பு ஒரு வாலிப பையன் சொல்லிட்டு இருந்தான், நான் அடிச்சு மிதிச்சு உதைச்சி தரன்னு இழுத்துட்டு போனேன்னா. ஏய் என்னடா வயலன்ஸ் தான் பேசுறேன், நான் யாரையும் அடிக்கவும் இல்லை, மிதிக்கவும் இல்லை, துவைக்கவும் இல்லை, என்னதான் அப்படி செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனேன்னு சொன்னேன். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வேலைக்கு போறப்ப என்ன செய்யணும் சொல்லு, அவனே அடிச்சு மிதிச்சு வேலைக்கு போறது அவ்வளவு கஷ்டம். போய் தான் ஆகணுமா? இன்னைக்கு லீவ் விட மாட்டேங்கடா. இன்னும் ஒரே ஒரு நாள் பாக்கி இருக்குது, அதுவும் போனா 3 நாள் லீவ் கிடைக்குது. எனக்கு நிறைய லீவ் எல்லாம் கிடைச்சது இருக்கு. அப்புறம் 3 நாள் வரதா வந்து புயல் வந்தா என்ன, மரம் விழுந்தா என்ன, எப்படியும் நமக்கு 4 நாள் லீவ் கிடைச்சது. அப்ப எல்லாருக்கும் லீவ் கிடைக்கும். இன்னும் ஒரே ஒரு லீவ் இருக்கு, நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், அதுவும் சீக்கிரம் கிடைச்சா நல்லா இருக்கு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். நீ வழி தப்பி போன நீ கரெக்டா சரியா ட்ராக்ல வா. அடுத்த செக்ஷன்ல எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்னா, முழுக்க கர்த்தர் உன் வாழ்க்கையில எப்படிப்பட்டவரா இருக்கிறார், என்னென்ன செய்ய போறாரு, புதிய விஷயமா கொண்டு போவார். வசனம் சொல்லி முடிப்போமா? சொல்லுங்க. விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. நீ விழுந்த இடத்துல நீதான் எழுந்திருக்கணுமா, இல்ல யாரும் எழுப்பி விடுவாங்களா? நீ எங்கெங்க தப்பு செஞ்சு விழுந்தியோ அந்த இடம் யாருக்கு தெரியும்? உனக்கு. நான் சொல்றது ஒண்ணுதான், ஆனா உனக்கு தெரியும் உன்னை பத்தி. உன் பௌசி உள்ளதா, அதுக்கு பிறகு நிறைய இருக்கும். அந்த மாதிரி காரியத்தை எல்லாத்தையும் மாற்றி சொல்லுவாங்க. புது வருஷத்துக்குள்ள போன செய்தி கேட்கறதும் கட்டுரை வார்த்தை கேட்கறது ரொம்ப குறைச்சு, எல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சுட்டு உனக்கு பல கோடி ஆசீர்வாதம். அது நீ உன் பாத்திரம் சரியா இருக்கணும், ஒரு இதயம் சரியா இருக்கணும். நான் கடைசி நிமிஷம் கொடுத்துட்டேன். நான் புது வருஷத்துக்கு ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாம் கைகளை தட்டி கதை ஸ்தோத்திரம் நல்ல கருத்து குறித்து ஸ்தோத்திரம். நல்ல அபிஷேகம் குறித்து இல்ல அவ்வளவுதான் சொல்லி புது வருஷத்துக்கு நம்ம சபையில Amen.